ஜாதத்தில் சனி உச்சமாக இருக்கார், சனி சுயசாரத்தில் இருக்கார், சனி பாதிப்படையலை, ஆனால் சுக்கிரனும் புதனும் கெட்டு கிடக்கு, ஆனால் கல்யாணம் உண்டுங்கய்யா. சுக்கிரன் தான் கலத்தரகாரகன்னு பேர். சனி பலமாக இருக்கும், ஆனால் சுக்கிரன் கெட்டு கிடப்பார். ஆனால் நான் கூடிய விரைவில் கல்யாணம் முடிச்சேங்க, சின்ன வயசில் கல்யாணம் பண்ணேங்கிறாங்க. குடிப்பனைக்கான கிரகம் சனி. அவ்வளோ பயப்பட தேவையில்லை. பயப்படுது சனி. ஐயா அவரை மாதிரி யோகம் செய்கிறாள் யாருமே இல்லைங்கய்யா. சனி மாதிரி யோகம் செய்கிறாள் யாருமே கிடையாது. இவங்களுக்கு நடக்கிற திசா புத்தி விட்டுட்டு 7.5 சனி அஷ்டம சனின்னு சொல்லிட்டு இருக்கிறதுங்க. இவங்க ஜாதத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதை வச்சு தாங்க நம்ம தீர்மானிக்கணும். இப்போ உதாரணமாக சொல்கிறாருந்தா ஒருத்தர் சிம்ம ராசிங்கய்யா, அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி ஒருத்தர் மகர ராசிங்கய்யா. எங்களெல்லாம் 7.5 சனி ஒன்றுமே செய்யலைங்கிறாரு. ஒருத்தர் கடகராசி ஆயிலிய நட்சத்திரங்கய்யா. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு 20 நாளைக்கு மேலே இருக்கும் அந்த ஜாதகம். அவர் டர்க்கியிலேருந்து மார்பிள் கொண்டு வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் அஷ்டம சனி. அவர் கடைசியாக சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த வயசுக்கு அப்புறம் நீங்கள் பொருளாதாரம் நல்லா உயர்ந்து வந்திருப்பீங்க. ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து கோவைக்கு பழக்கி வந்தவருங்கய்யா. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலு, பெரிய பெரிய இந்த காலேஜஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்கெலாம் மார்பிள் அவர் இம்போர்ட் பண்ணி அதை கட் பண்ணி கொண்டு வந்து லேபர் வச்சு 300 பேருக்கு வேலை கொடுக்குறாரு. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஏனுங்க அஷ்டமச்சனியை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னாரு. உங்களுக்கு அஷ்டமச்சனி ஒன்றுமே செய்யாதுங்க, நடக்கிற திசை உங்களுக்கு யோக திசை. ஆமாங்க, எனக்கு ஒன்றுமே செய்யலையேங்க. நானும் மேகசின் படித்தேன், டிவியில் நியூஸ் பார்த்துட்டே இருப்பேன், அஷ்டமச்சனின்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி கண்டச்சனி ஓடிச்சு. 5 வருஷமாக 5 வருஷம் தாங்க நான் டாப்பில் இருக்கேன் அப்படிங்கிறாரு. அவருக்கு நடக்கிற திசை என்னங்கிறத பொறுத்து தாங்க அதெல்லாம்.